ஹலோ கைஸ், ஆன்லைனில் பர்சனல் லோனுக்கான அப்ரூவல் ஒரு சில அப்ளிகேஷனில் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சாலும், அதாவது பேசிக்கான டாக்குமெண்டேஷனில் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் நார்மலான கிரெடிட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலுமே அதில் ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும்தான் ஜென்யூனாக நடந்துப்பாங்க. அதாவது அவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ஆகட்டும், தென் அவங்க கொடுக்கக்கூடிய ரீபேமெண்ட் டென்யூர் ஆகட்டும், இது எல்லாமே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அடிப்படையில் வழங்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில அப்ளிகேஷன் அப்படிங்கிறதா இருக்கு. அதில் ஒரு சூப்பரான அண்ட் பாப்புலரான பிரான்ச் அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். இதை பொறுத்தவரைக்கும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரீசனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறோம். அதே சமயத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸில் கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகேவா இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இதை தவிர்த்து இந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த பர்சனல் லோன் பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சமாக 1.5 lakhs வரைக்கும் கொடுக்குறதா போட்டிருக்கங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 500லேருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் கூட லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தரதா போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 2 to 12 months அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதாகவும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 15%லேருந்து அதிகபட்சமாக 36% பர் ஆனியம் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டுக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3 to 8% அப்படிங்கிறது உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய, அதாவது அப்ரூவல் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து இருக்கும். இதை தவிர்த்து உங்ககிட்ட இருந்து ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ், ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ், ஒருவேளை இஎம்ஐ அமௌண்ட் லேட் ஆனது அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ் உட்பட அனைத்து சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கூட அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தென் இந்த அப்ளிகேஷனில் நண்பர் ஒருத்தருக்கு 20,000 லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த அப்ளிகேஷனில் 2500 லோன் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் நம்ம 500லேருந்து அதிகபட்சமாக 2500 வரைக்கும் செலக்ட் பண்ணி டபுள் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியாக ஒரு 150 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ப்ரொடெக்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 அமௌண்ட்டும் போக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 2300 ரூபாயை கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 185 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து ஒட்டு மொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது 2685 ரூபா அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோன் அமௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ அமௌண்ட்டாக 895 ரூபா அப்படிங்கிறது அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் 500லேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 45% பர் ஆனியம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த மாதிரி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இதை தவிர்த்து இந்த கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே இந்த அப்ளிகேஷன் சைடு மென்ஷன் பண்ணலை. பட் இருந்தாலும் வெல் கிரெடிட் ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இதை தவிர்த்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த இன்கம்மை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதை தவிர்த்து உங்ககிட்ட ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், வேலிடான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும். இன்கம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான். ஒருவேளை அதிகப்படியான லோன் அமௌண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுத்த அந்த எலிஜிபிள் லிமிட் அப்ரூவல் லிமிட் பத்தலை அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லிமிட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தவிர்த்து இந்த பிரான்ச் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2015லேருந்தே ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 5 கோடி நபர்களுக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 20 லட்சம் பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.6 இருக்குது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷனாகவும் இருக்கிறாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த பிரான்ச் அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இதை பற்றின டீடைல்ஸை கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.